நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது ஆதரவாளர்களையும் சமூகத்திலிருந்து முழுமையாக ஒதுக்கி வைக்கப்படல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மீது இஸ்லாத்தின் உண்மை செய்தியை பிரச்சாரம் செய்த போது குறைசியர்கள் தங்களின் அரசியல் மற்றும் சமூக அதிகாரம் குறையக்கூடும் என்பதால் அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த சோதனைகள் நிறைந்திருந்த ஒரு முக்கியமான காலகட்டம் அது. குறைசியர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்த காலம். இந்த காலகட்டம்தான் இஸ்லாமிய சமூகத்தின் பொறுமை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சான்றாக விளங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்க கூடாது என்பதற்கு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுமே தோற்று போனதால் இணை வைப்பவர்களிடையே குழப்பம் மென்மேலும் வலுத்தது. ஹாஷிம் கிளையாரும் முத்தலிஃப் கிளையாரும் நிலைமை எதுவாயினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தே தீர்வது என்பதில் உறுதியாக இருந்ததைக் கண்ட இணை வைப்பவர்கள் அனைவரும் முஹஷப் என்ற பள்ளத்தாக்கில் உள்ள கினானா கிளையாரின் இடத்தில் ஒன்று கூடி ஆலோசித்து பல தீர்மானங்களை போட்டனர். அதாவது ஹாஷிம் மற்றும் முத்தலிஃப் கிளையாரிடம் திருமண உறவு, கொடுக்கல் வாங்கல், அவர்களுடன் அமர்வது, அவர்களுடன் பழகுவது, அவர்களின் வீட்டுக்கு செல்வது, அவர்களிடம் பேசுவது, அவர்களுக்கு கருணை காட்டுவது, ஹாஷிம் கிளையார்களின் சமரச பேச்சை ஏற்பது போன்ற எந்த செயலையும் செய்யக்கூடாது. முஹம்மதை அவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கும் வரை நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எழுதினார். இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்டது. ஹாஷிம் முத்தலிஃபின் கிளையாரில் அபூ லஹபை தவிர ஏனைய நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைவரும் அபுதாலிப் கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இது நபித்துவத்தின் 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் தலைப்புறையில் நடந்தது. இக்காலகட்டத்தில் அவர்களிடம் இருப்பிலிருந்த உணவுகளும் தானியங்களும் முடிந்துவிட்டன. இணை வைப்பவர்கள் மக்காவுக்கு வரும் உணவுகளையெல்லாம் முந்தி சென்று வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் உண்ணுவதற்கு ஏதுமின்றி இலைகளையும் தோள்களையும் சாப்பிடும் இக்கட்டுக்கு ஆளாயினார். பசியினால் பெண்களும் சிறுவர்களும் அழும் குரல்கள் கணவாய்க்கு வெளியிலும் கேட்கும். மிக இரகசியமாகவே தவிர எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது. சில மாதங்களில் தான் தங்களின் தேவைகளுக்குரிய சாமான்களை வாங்கிக் கொள்ள முடிந்தது. மக்காவுக்கு வரும் வியாபார கூட்டங்களிடமிருந்து மக்காவுக்கு வெளியில் தான் அவர்களால் பொருட்கள் வாங்க முடிந்தது. இருந்தும் இவர்களால் வாங்க முடியாத அளவிற்கு மக்காவாசிகள் அப்பொருட்களின் விலையை உயர்த்தினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அபூதாலிபுக்கு எப்போதும் எதிரிகளை பற்றிய அச்சம் இருந்தது. அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது விருப்பில் தூங்கச் சொல்வார். அனைவரும் தூங்கியதற்கு பின் தனது பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் மற்றும் தனது சிறிய பெரிய தந்தையின் பிள்ளைகள் ஆகியோரில் யாராவது ஒருவரை நபி அவர்களின் படுக்கை விரிப்பில் மாற்றி உறங்க வைத்துவிட்டு நபி அவர்களை வேறு விரிப்பில் படுக்க வைத்து விடுவார்கள். மக்கள் தூங்குவதற்கு முன் கொலைக்காரர் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்காணித்தால் அவர்களின் திசையை திருப்புவதற்காக இவ்வாறு செய்வார்கள். 2 அல்லது 3 ஆண்டுகள் இப்படியே உருண்டோடின. குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அவர்களில் சிலர் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்து வெறுத்தே வந்தனர். இவ்வாறு வெறுத்தவர்கள் தான் இப்பத்திரத்தை கிழித்தெறிய முயற்சி எடுத்தனர். இம்முயற்சி நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடந்தேறியது. ஹிஷாம் இப்னு அம்ர் என்பவர் தான் இதற்கு காரணமாக இருந்தார். அவர் இரவில் மறைமுகமாக ஹாஷிம் கிளையாருக்கு உணவு வழங்கி வந்தார்.
அவர் மறைமுகமாக ஆலோசித்து இதற்கான ஒரு குழுவை சேர்த்தார். காலையில் விடிந்தவுடன் அனைவரும் தங்கள் சபைக்கு வந்தனர். ஜுஹைர் ஒரு முழு ஆடையை அணிந்து வந்திருந்தார். அவர் காபாவை 7 முறை வலம் வந்துவிட்டு மக்களை நோக்கி, மக்காவாசிகளே, நாம் சாப்பிடுகிறோம், ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். ஹாஷிமின் குடும்பமோ அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் யாரும் விற்பதும் கிடையாது, வாங்குவதும் கிடையாது. இது தகுமான செயலா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உறவை துண்டிக்கும்படியான அநியாயமான இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நான் உட்கார மாட்டேன் என்று கூறினார். பள்ளியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபு ஜஹல், நீ பொய்யுரைக்கிறாய், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது கிழிக்கப்படாதே என்றார். அதற்கு அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவராக அதனை மறுத்து, இந்த ஒப்பந்த பத்திரத்திலிருந்தும் அதில் எழுதப்பட்டுள்ளவற்றிலிருந்தும் அல்லாஹுக்காக நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபு ஜஹல், இது இரவிலேயே பேசி முடிவு செய்யப்பட்டது, வேறு எங்கோ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்று கூறினான். பள்ளியின் ஓரத்தில் அபுதாலிப் அமர்ந்து இக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அப்பத்திரத்தில் அல்லாஹ்வின் பெயரை தவிர அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் கரையான் தின்று அழித்து விட்டது. இதை அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்கூட்டியே அதை அபுதாலிப்பிடம் கூறியிருந்தார்கள். அபுதாலிப் குறைஷிகளிடம், என் சகோதரின் மகன் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார், அவர் பொய்யராக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம். அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்தும் எங்கள் உறவுகளை துண்டிப்பதிலிருந்தும் விலகிவிட வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நீர் ஒரு நீதமான விஷயத்தை முன்வைத்தீர் என்று கூறினார். அபு ஜஹலுக்கும் மற்ற கூட்டத்தாருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முடிந்த போது முதேயும் காபாவிற்குள் அதை கிழிப்பதற்காக சென்று பார்த்தபோது, பிஸ்மிக்கல்லாஹும்ம என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான் அரித்து விட்டிருந்தது. பிறகு முழுவதுமாக அப்பத்திரம் கிழித்தெறியப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் கணவாயிலிருந்து வெளியேற்றி விட்டனர். இணை வைப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தனர். ஆனால் அவர்களின் இதயமோ அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்ட போதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூன்யம்தான் என்று கூறுகின்றனர். ஆதாரம் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 54ஆம் வசனம்.